நீங்கள் தக் லைஃப்பில் கூட ஸ்டேஜில் அந்த முத்தமலை சாங் ஒன்று பண்ணாங்க. என்ன வாய்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த சிந்தைன்ற அதை மறந்துட்டு அந்த வாய்ஸை லவ் பண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த பாடல் இந்த திரௌபதி டூங்குனால அது ஒரு சமூகத்தை சேர்ந்த சாயலில் இருக்கும். அதனால் சில பேருடைய தூண்டுதல்லாம் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். சின்மயி பாட்டு ஒரு பாட்டு பாடட்டும். கலைத்துறையில் வந்திருக்காங்க, அவர் நிறைய பாடல் பாடணும். ஆனால் எத்தனையோ டாப் ஹீரோயின்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் கொடுத்தவர்கள், அவருடைய வாய்ஸ் அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் அந்த ஆக்டர்ஸுடைய ரியாக்ஷனை பார்த்து அந்த வாய்ஸில் நிற்க வச்சுருப்பாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கான்டென்ட் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். ஸோ சின்மயி பாடின பாட்டு தான் இப்போ மிகப்பெரிய ட்ரெண்டிங் அண்ட் கான்ட்ரவர்சியா இருக்கு. அது என்னன்னு தான் இவர்கிட்ட கேட்க போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ஸோ சின்மயி அவங்க பாட்டு பாடினாலே ஏதாவது கான்ட்ரவர்சி வருது. ஏன் அது சின்மயினாலே ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குறாங்க. பட் மிக சிறந்த ஒரு பாடை. அவங்க பாடின பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா எவர் கிரீன் சாங் தான் எல்லாமே. நீங்கள் தக் லைஃப்பில் கூட ஸ்டேஜில் அந்த முத்தமலை சாங் ஒன்று பண்ணாங்க. என்ன வாய்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த சிந்தைன்ற அதை மறந்துட்டு அந்த வாய்ஸை லவ் பண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க. சோசியல் மீடியாவே அந்த ஒரு 2 மாதம் கலக்கிச்சு உங்களுக்கு அதை. பட் படத்தில் கிடையாது, அது தீ பாடின பாட்டு அது. பட் அது சுச்சுவேஷன் சாங். த்ரிஷா வந்து ஒரு சீனில் எந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணுவாங்கன்றதுக்கு தீ வாய்ஸ் செட் ஆச்சுன்னு பண்ணாங்க. பட் அதே இது ஸ்டேஜில் வந்து சின்மயி பாடும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு, லவபிள் வாய்ஸ் அப்படி இது. பட் என்னென்னா அவங்க சில, அதாவது பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் தான் சொல்லலாம் சின்மயியை. அவங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தவங்க. இந்த சூப்பர் சிங்கர் அந்த இதெல்லாம் சிங்கிளில் போய் பாடி செலக்ட் ஆகி வந்து அதே ஸ்டேஜில் வந்து ஜட்ஜஸெல்லாம் உட்காந்து நிறைய பேரை கொண்டு வந்தாங்கன்றது ஒரு பக்கம். ஏஆர் ரஹ்மான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. கன்னத்தில் முத்தமிட்டால் தான் ஃபஸ்ட்டு சாங் அவங்களுக்கு. அதுவே இந்த பெஸ்ட்டு சிங்கர்லாம் நிறையா பேரு புகழ்லாம் கிடைச்சிது அவங்களுக்கு. பட் தமிழ் திரைத்தினுடைய பி சுஷீலாவுக்கு அடுத்து எஸ் ஜானகி அவர்களுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போனால் சின்மயி வந்து மறக்க முடியாத ஒரு வாய்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பட் எப்போயாவது ஒரு தடவை உள்ளே வரும்போது இப்போ அவங்களே வந்து நிறைய சிக்கல்களில் வேறு மாட்டிட்டு இந்த டப்பிங் யூனியன் பிரச்சனை, திரும்பி பாடக்கூடிய பிரச்சனை, ஸோ மீண்டு வரணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்களில் போராடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன சர்ச்சை வருது அப்படின்னா, திரௌபதி 2ல் பண்ண அந்த ஒரு சாங்கு தான் இப்போ வருது. ஜிப்ரானுடைய மியூசிக்கில். ஜிப்ரானும் அவங்களும் ஒரு 20 இயர்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. நல்ல இசையமைப்பாளர். பட் சில விஷயங்கள் கூப்பிட்டா நான் ஏனே கேள்வி கேட்க மாட்டேன், பாடிட்டு வருவோமாங்க. இப்போ ரகுமான் கூப்பிட்டா சார் அதே இந்த படம் என்ன படம் சார், என்ன கதை அப்படின்லாம் கேட்பாங்களா சின்மயி? கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரகுமான் மேலே ஒரு மரியாதை இருக்குது அவர்களுக்கு. ஏன்னா தன்னை அறிமுகப்படுத்தின குரு அப்படிங்கும்போது ரகுமான் கூப்பிட்டு பாடிட்டு போனால் பாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் பார்க்கப்படுது நிறையா விஷயங்களில். திரௌபதி 2 கூட அவங்க என்ன சொன்னாங்க, ஜிப்ரான் என்னுடைய ஒரு நட்பு, நல்ல மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டாரு. அந்த சமயத்தில் கூட அவர் இல்லைங்கிறாங்க. பட் அவங்களுக்கு ட்ரூப்பு தான் இருந்தது. எப்போயும் ட்ராக் வாய்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் எல்லாம் பாடி ஒரு ட்ராக் வாய்ஸை பாடிட்டு மியூசிக் டைரக்டர் வந்தோன்னே, சிங்கர் வந்தோன்னே இந்த வாய்ஸ் பரவாயில்ல நீ பாடி கொடுத்துட்டு போங்கம்மாங்க. பட் அதை கேட்டுட்டு பாடி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் அவர்கள் சொல்கிறது, அதாவது இந்த திரௌபதி 2க்காக பாடின ஒரு பாடல் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கான்ட்ரவர்சிகளை உருவாக்குறாங்க மற்றவர்களை. இப்போ நீங்கள் டைரக்டர் மோகன்ஜி கூட கேட்கும்போது, சார் இது வந்து நான் என்னுடைய படைப்புகளில் இது வரைக்கும் 4 படம் பண்ணியிருக்கார். 4மே பேசக்கூடிய படங்கள் தான். இது 5வது படம். அப்போது இதில் என்ன கேள்வி வந்தாலும் என்ன கேளுங்க, என்னுடைய சம்மந்தப்பட்ட டெக்னீஷியனில் நீங்கள் கேட்டு அவங்கள ட்ரோல் பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க விஷயத்தை தான் அவர் இப்போ பேசுகிறார். ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப், எந்த படம் உருவாகுது, என்ன கதையம்சம் உள்ள படங்கள் வந்து சிங்கருக்கு வந்து சொல்ல மாட்டாங்க சில பேர். அவர்களுக்கு வேண்டியது என்ன, இந்த சாங், இந்த சுச்சுவேஷன் என்ன, அவ்வளோதான். ரெண்டாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் நீங்கள் ஒரு ரெக்கார்டிங்கில் கூப்பிட்டிங்கன்னா அவர் வரும்போதே ஒரு சாங் வருது அப்படின்னா இந்த சாங்கு வந்து என்ன ஏஜ்னு கேட்பார் பாடுறவங்களுக்கு. ஓகே, ஒரு 40 இயர்ஸா, 60 இயர்ஸா, 20 இயர்ஸான்னு கேட்பார். கேட்கும்போது பார்த்தா இந்த ஏஜ் சொல்லி இல்லை சார் ஒரு யூத் லவர் 22 இயர்ஸ் தான் சார் இந்த பையனுக்கு, அவன் பாடுற சாங் சார் லவ் சாங்னா இந்த 22 இயர்ஸ் வந்து ஏஜ் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாய்ஸில் எஸ்பி மாற்றி பாடுவார். அதற்காக தான் இது எல்லாமே கேட்பாங்க. இப்போ சின்மயி கூட பார்த்தோம்னா யாருக்காக என்னங்கிற விஷயத்தை இந்த விஷயத்தில் கேட்கல அவங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு புது மியூசிக் டைரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க, இது யாருக்கு பாடுறீங்க, என்ன கதை, இது என்ன சுச்சுவேஷனில் வருதுன்னு கேட்பாங்க. பட் இது ஜிப்ரான் ரகுமான் அப்படிங்கும்போது அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. பட் அவர்களும் வந்து ஒரு கான்ட்ரவர்சிகளை உருவாக்குற அளவுக்கு சின்மயை கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க. பட் ஆனாலும் இந்த பாடல், இந்த திரௌபதி 2ங்குனால அது ஒரு சமூகத்தை சேர்ந்த சாயலில் இருக்குங்கும்போது இவங்க வேறு சமூகத்தை சேர்ந்ததுனால இதுக்குள்ளே கான்ட்ரவர்சி பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயங்கள் போகுது. பட் இது கூட அவங்க வந்து என்னென்னா எனக்கு தெரியாது, நான் பாடலில் வந்து நான் பாடிட்டு வந்திருக்கேன், ஜிப்ரான் கூப்பிட்டதுக்காக
அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து மைல்டாக சொல்லிட்டு போகிறாங்க. மோகன்ஜியும் விளக்கம் கொடுத்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, கலைத்துறையில் எல்லா சம்மந்தப்பட்டவர்களும் இங்கே வேலை செய்வாங்க இல்லையா? இப்போ ஷூட்டிங்கில் 200 விஜய் படம், ரஜினி படம், அஜித்னா 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 200 பேரும் என்ன வெவ்வேறு டைப்பில் இருப்பாங்க. பட் நமக்கு வேலை தான் முக்கியம். அந்த வேலையை வந்து படத்தை முடித்து மக்கள்கிட்ட ரசிகர்கள்ட்ட கொடுத்து மிகப்பெரிய ஹிட்டாக்கி ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுத்தா சந்தோஷம் தானே. அப்படி தான் ஒரு பக்கம் பார்க்கணும். கலைத்துறையில் வந்து இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ட்ரோல் பண்ணுற நிறையா விஷயங்களை வந்து இனிமேலாவது தவிர்க்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். பட் சின்மையினாலே ஒரு பிரச்சனைக்குள்ளவங்க அப்படின்னு மற்றவர்களால் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவர்களை மாதிரி ஒரு சிறந்த பாடையை வந்து கண்டிப்பாக இப்போ பார்க்க முடியும்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, எம்கோனே சாங் அது கேட்கும்போது பாடலோ வரிகளோ வந்து கான்ட்ரவர்சி மாதிரி இல்லை. அப்போ இது கிளம்பின காரணம் என்ன? அதுதான் சொல்கிறேன் இல்லையா, கான்ட்ரவர்சியை கிளப்புறது. நம்ம ஒரு விஷயத்தை யதார்த்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்போது அதை வந்து வேறு மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை நோக்கி தான் அவங்க பேசியிருக்காங்க, இதை நோக்கி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு டைவெர்ட் ஆகிடுது. டைவெர்ட் ஆகும்போது சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி தான் சின்மை அவர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி தான் அதில் எந்த விதமான ஒரு உள் அர்த்தம் எதுவுமே கிடையாது இல்லையா. பட் நீங்கள் படம் வரும்போது கூட அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை தான் மோகன்ஜியும் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் நான் படத்தின் மூலமாக. ஏன்னா நீங்கள் வந்து செல்வரான் வச்சு பண்ண லாஸ்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெசேஜ் தான் கொடுத்தாரு அவர். சுருத்தரதாண்டவன் வந்து நிறையா பார்க்கும்போது நிறைய படங்கள் சமூகத்தை தேவையான விஷயங்கள் தான் அவர் கன்வே பண்ணியிருக்கார். இந்த படம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா அந்த படத்தினுடைய ஹீரோ ஷாலினியுடைய தம்பி தான் பண்ணியிருக்கார் இல்லையா, அஜித்தோட மச்சான். இப்போ அந்த கதையை கேட்காம அவரும் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. ஒரு கான்ட்ரவர்சிகளை போய் அவர் மாட்ட மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது சமூகத்துக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் ரிச்சர்டு பண்ணியிருக்கார். இது பார்ட் 2. ஸோ இதுக்குள்ளே சின்மை அவர்கள் பண்ணாங்கன்னா அது இன்னும் மெருகேற்ற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு சில விளக்கங்கள் கொடுக்கப்படணும், அதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஆனால் வந்து சின்மை நினச்சிருந்தா ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து எனக்கு படத்தோட கான்டெக்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் சத்தியமாக போய் பாடியிருக்க மாட்டேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கொடுக்கல. இல்லை அதுதான், அது வந்து என்னென்னா முன்னாடியே இவங்க வந்து இன்கேஸ் அப்படி இருந்தால் ஜிப்ரான் மேலே நம்பிக்கையின் பேரில் போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் நல்ல விஷயம். பட் இவங்க இப்போ இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கு வேறான்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா நீ ஒரு விஷயத்த பண்ணியாச்சு, நீ இதுக்கு மேலே அந்த சாங் ரிமூவ்லாம் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்திருக்கலாம். அதை தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். கலைத்துறைங்கிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் வேலை செய்யக்கூடிய ஒரு துறை, அது இல்லை டிபார்ட்மெண்ட். இப்போ அதற்குள்ளே வந்து நான் வந்து முன்னாடி தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சின்மை அவர்கள் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அது ஏன்னா மிக சிறந்த ஒரு பிரில்லியன்ட் கேர்ள் அவங்க. அப்போ இதுக்குள்ளே போய் தேவையில்லாமல் பேசினால தான் இப்போ திரும்பி இவர் சொன்னருடைய பதிலை வச்சு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம், பட் கமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது அண்ட் வந்து மோகன் மேலே வந்து ஒரு விமர்சனம் இருக்குது, இந்த மாதிரி ஜாதி ரீதியான படங்கள் எடுக்கிறாங்கன்னு. மோகன் மட்டும்தான் எடுக்கிறாரா? பல டைரக்டர்ஸ் வந்து தன் சமூகத்தை சார்ந்த படங்கள் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்போ ஏன் மோகன் மேலே இந்த அட்டாக்? இல்லைங்க, இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் ரஞ்சித் மேலே அட்டாக் பண்ணாங்க, ஸோ மாரி செல்வராஜ் மேலே அட்டாக் பண்ணாங்க. நீங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன ப்ளஸ்ஸான விஷயங்கள் எடுத்து தான் கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 1200ஆம் நூற்றாண்டு ஏதோ ஒரு நடந்த கேஸ் சபத்தை பற்றி எடுத்து தான் இந்த மெசேஜ் சொல்லுவார். அது நமக்கு யாராவது தெரியுமா? இப்போ ராஜராஜ சோழன் 1000 நூற்றாண்டு முன்னாடி இருந்தாருன்னு நம்ம வந்து அதாவது இந்த பொன்னியின் செல்வன் கதையில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த நாவல் கல்கி எழுதுனதே வந்து அந்த எடுத்துகிட்ட ஒரு சின்ன கருவோட கதை கேட்ட மாதிரி கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன்னு அவரே சொல்கிறார். அப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண போகிறார். ஸோ இப்போ காந்தார ஒரு மேட்ரு எடுத்தாங்கல்ல, இந்த பண்டமாற்ற முறை நிறைய இது கேள்விப்பட்டிருக்கோம். பட் விஷுவலாக காமிச்சு ஒரு சாமி மேட்ரு எடுத்து ஒன்று பண்ணும்போது அது புதுசாக இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் 600, 700 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை அவர் ஆராய்ச்சி பண்ணி, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அது கொஞ்சம் மிஸ்ஸாகவும் ஆகாது, அவ்வளோ விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ பண்ணி எடுத்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க போது அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னமும் வந்து, அதாவது அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டதை அவர் மைல்டாக எடுத்து சொல்ல வர்றாங்க. ஓ இப்படிலாம் இது இந்த சமூகத்தில் நடந்திருக்கக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவும் இருக்காங்க இல்லையா. இன்னமும் நிறைய கிராமத்தில் செப்பல் போடாமல் துண்டை மேலே போடாமல் இடுப்பில் கட்டிட்டு போகிறவங்க, இடுப்பில் கட்டுறவங்க யாரும் பெரியவங்க இருந்தாங்கன்னா தோலில் எடுத்து மறைச்சிட்டு போகிறவங்க இந்த மாதிரி வந்து இருக்காங்க. பட் அது தேவையில்லைங்கிறேன். ஸோ எத்தனையோ ஆணவ கொலைகள் எத்தனையோ நடந்துட்டு தான் இருக்குது. இவ்வளோ படத்தின் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் வந்து பல இயக்குநர்கள் சொல்லி திரும்பவும் இந்த ஆணவ கொலை நடக்குன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ அதனால் அந்த நிறைய சமூகத்தில் நடந்த ஒரு விஷயங்களை சொல்லியும் இன்னமும் படம் பார்த்துட்டு திருந்தாத ஜென்மங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இந்த ஆணவ கொலை நடந்துக்கிட்டே இருக்குது.
அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு சொல்ல வர்றாங்க. இந்த ஜாதி அந்த ஜாதி ஜாதியே இல்லைங்க, வேண்டாங்க. எல்லாமே மனிதர்களுங்க இந்த நாட்டில். எல்லாருக்கும் கிழிச்சா சிவப்பு இந்த ரத்தம் சிவப்பாக தான் வருது, பச்சையாக வருதா என்ன பணக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கம்மியாக வருதா? கிடையாது. பட் அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக சில இயக்குநர்கள் போராடுறாங்க. சமூகத்தில் நடந்த சில விஷயங்களை எடுத்து நம்மக்கிட்ட இந்த படத்தின் மூலமாக சொல்ல வர்றாங்க. படத்தை பார்த்தா திருந்துவாங்கன்னா அதையும் திருந்த மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த மாதிரி இப்போ படங்கள் கண்டிப்பாக வந்தே திருந்த சொல்ல வரேன் நான். ஓகே, இந்த மாதிரி படங்களை பார்த்து ஜாதி கலவரங்கள் செய்யறது யாரு, தூண்டுறது யாரு? இல்லை அதுதான் இன்னமும் அந்த சொல்கிறேன் இல்லை, ஆணவக்குள்ள எப்படி நடக்குது? வேண்டாப்படாதவர்கள் பிடிக்காதவர்கள் பண்ணுற ஒரு விஷயம் தானே அதை. இன்னமும் அப்படி ஒரு கேங் இப்படி ஒரு கேங் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மாறணும்னு சொல்ல வரேன் நான். இதை இப்போ ஆணவ கொலை பண்ணிட்டா அப்படி அது சரியாயிடுமா? சரியாகாது இல்லையா? இல்லையா? இப்போ அந்த பொண்ணு இப்போ நேற்று மேரேஜ் பண்ணியிருக்கு, நான் என்னோடய அப்பா என்ன விடமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய மனசு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அதை. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு பிரிவினரும் வந்து கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து மாறணும். வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டுருவோம். வாழ்ந்துட்டு போட்டுமே என்ன சாதிக்க இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? 1000 வருஷம் வரைக்கும் இப்படி கெத்தாக வாழ போகிறாங்க? கிடையாது. அதனால் வந்து இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரி சீர்திருத்த விஷயங்கள் நிறையா தேவைப்படுது. இந்த படத்தை பார்த்தாவது திருந்தணும், ஆனால் திருந்தாமல் இருக்காங்களே. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டாவது அவங்க கொஞ்சம் மாறணும்னு சொல்ல விரும்புகிறேன் நான். ஓகே, ஸோ சின்மயி விஷயத்துக்கு வரும்போது திரௌபதி எப்பேற்பட்ட பேசும் படமாக இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் வந்து சின்மயி சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் குரல் கொடுப்பாங்க, அவங்க போய் மோகனோட படத்தில் பாடலாமா அப்படின்னு ஆடியன்ஸ் ஒரு கேள்வி வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னங்க தவறு இருக்குது? அவர் ஒரு டைரக்டருங்க, டெக்னீஷியனுங்க, அவர் ஒரு படம் கொண்டு வர்றாரு, சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களை சொல்ல வர்றாரு. இவங்களே சொல்கிறாங்களே ஏன் ஐடியாலஜிஸோட மேட்ச் ஆகலை தான் கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போதுன்னு. இல்லை ஓகேங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் யோசித்துருக்கலாம். மோகன்ஜி யார், அவர் முந்தைய படங்கள் என்ன, வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள உள்ளே வந்துட்டோம். நீங்கள் கடலுக்குள்ளே உள்ளே குதிச்சிட்டிங்கன்னா, கப்பலில் போய் இதாச்சுன்னா நீங்கள் நீந்தி வரதானே முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறமேல அதை எடுத்து இப்போ வந்து தயவுசெய்து பேச வேணாம் அப்படிங்கிறத நான் அவர்களுக்கு சொல்லிக்கலாம் விரும்புகிறேன். நான் ஒரு விஷயம் நடந்துருச்சு, பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுடைய பேரும் புகழும் அழியாது. கண்டிப்பாக ஒரு போற்றப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் படம் வந்ததுக்கு பிறகு இந்த சாங்கு படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த சாங்னாலே இந்த படம் ஓடிச்சுப்பா, நல்ல ஒரு இது இருக்குப்பா அப்படின்னா இந்த கிரெடிட் பூரா மோகன்ஜிக்கு வரதோட சின்மயி அவர்களுக்கு போகும் இல்லையா? அதனால் சில பேருடைய தூண்டுதல்லாம் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். சின்மயி பாட்டு அவர் பாட்டு பாடட்டும். ஸோ கலைத்துறையில் வந்திருக்காங்க, அவர் நிறைய பாடல் பாடணும். நல்ல ஹைஜீனிக்கான ஒரு பாடலையும் லவ் மேட்டரையும் பாடணும், கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் முறையும் பாடணும். ஓகே, கடைசியாக அவங்களோட பேன் என்ன ஆச்சு, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, இப்போ அவங்க தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான இல்லை அதுதான் அந்த அதெல்லாம் வந்து தடையெல்லாம் உடைச்சிருந்து தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சிறந்த பாடகி, நான் சொன்ன மாதிரி பன்முக கொண்ட ஒரு கலைஞர், நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ டாப் ஹீரோயின்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தவர்கள். அவருடைய வாய்ஸ் அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் அந்த ஆக்டர்ஸுடைய ரியாக்ஷனை பார்த்து வாய்ஸில் நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடகி தான், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு தான். பட் அவர்களுக்குள்ள இந்த தடைகள்லாம் இனிமேல் இல்லாமல் டக்குன்னு முடிச்சு விட்டு மீண்டும் அவர்கள் வந்து இங்கே பரபரப்பாக பாடல்களில் ஒரு பாடகியாக வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நடக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்து நிறையா தமிழில் சின்மயி பாடுவாங்க, அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த கான்ட்ரவர்சி எப்படி இருக்குது, எப்படி போய் முடியுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.